நல்லா எண்ணி பாருங்க. நீங்க வச்சிருக்கிற ஆடு மாடு கோழி பன்னி வரைக்கும் வரி போட்டாங்க. பன்னிக்குட்டி கூட விடல. அப்படி வரி போட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளை எடுப்பதற்காக வரி போட்டீங்க. இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படி எல்லாம் வரி போட்டு வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசூலை செய்வதற்கு பதிலாக அந்த வரி பணத்தை எடுத்து கொள்ளை எடுத்த அரசு திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவர் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 100% வீட்டு வரி. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரினா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வீட்டு வரி. அண்ணா திமுக ஆட்சியில் கடவரி 1000 ரூபாய், திமுக ஆட்சியில் 150% உயர்த்தி 2500 ரூபாய் இன்னைக்கு வரி உயர்த்திருக்கிறாங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. போலதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக வரி மேல் வரி போட்டு மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு. அது மட்டும் இல்ல, இந்த பிளான் அப்ரூவ்டு. நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு இந்த கட்டடம் கட்டினா அதுக்கு பிளான் அப்ரூவ்டு பண்ணணும், வீடு கட்டினா பிளான் அப்ரூவ்டு பண்ணணும். 1000 சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 37,800 ரூபாய் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட. திமுக ஆட்சி பிறகு 88,000 ரூபாய் 1000 சதுரடிக்கு பிளான் அப்ரூவ்டுக்கு கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் தனியா 20,000 தனி. ஆக திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் 1000 சதுரடிக்கு வசூல் பண்றாங்க. எந்த விதத்தில் நான் என்பதை எண்ணிப்பேன் எவ்வளவு உயர்ந்திருக்குது. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாட்டை ராணுவம் பாதுகாக்குது. மாநிலத்துக்கிட்ட மக்களை காவல்துறை பாதுகாக்க வேணும். ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த காவல்துறை, தமிழக காவல்துறை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் செயலற்று இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுங்களா? உங்களை தான் கேட்கிற, தொடர வேண்டுமா? நீங்க தான் நீதிபதி. ஒரு அரசை கொண்டு வருகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. யார் ஆட்சிக்கு வந்தால் சிறந்த நிர்வாகம் பண்ணுவார் என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி வன்கொடுமை இன்றைக்கு நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டது. யார் தவறு செய்தாலும் சட்ட நீதியாக நடவடிக்கைப்படுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு காவல்துறையில் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு தவறு செய்யவில்லை தட்டி கேட்க முடியாத நிலையில் காவல்துறை தடுமாறி கொண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். உங்களுடைய துணையோட சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மூலமாக நிரூபித்து காட்டுவோம்.